friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம peanut butter எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப healthy because நம்ம எந்த preservatives எந்த additional sweetenerரும் சேர்க்க போறது இல்ல. இந்த peanut butter நம்ம just 1 minuteல பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். இதோட தொலியை நீக்கிரலாம். ரெண்டு கைக்கு நடுவுல வச்சு லைட்டா ரப் பண்ணிட்டு ஊதுனாலே நம்ம தொலி எல்லாம் போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த வேர்க்கடலையை நம்ம ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்திரலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து வேர்க்கடலையில இருக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்வீட்னஸை வந்து அதிகரிக்கும். இப்போ இந்த மிக்ஸர் ஜாரை மூடிட்டு 5 வாட்டி பல்ஸ் மோட்ல ரன் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. சோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வேர்க்கடலைலாம் நல்லா பவுடர் ஆயாச்சு. இப்போ அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பீட் 1ல 40 செகண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுங்க. இந்த வேர்க்கடலையை அரைக்கும் போது அதுல இருந்தே எண்ணெய் வரும். ஸோ அந்த எண்ணெயும் இந்த வேர்க்கடலையும் மிக்ஸ் ஆகி நமக்கு ப்ராப்பரான பீனட் பட்டர் கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். இப்போ ஒரு 40 செகண்ட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பீனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஏன்னா இதில் எந்த அடிஷ்னல் ஸ்வீட்னரும் நம்ம சேர்க்கவே இல்லை. இந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்வீட்னஸை வச்சே நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து கிரைண்ட் பண்ணும்போதே சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ஹோம்மேட் பீனட் பட்டரை நீங்கள் பிரெட், பேன்கேக்ஸ், வாஃபிள்ஸ் அதே மாதிரி எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பீனட் பட்டரை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பீனட் பட்டர் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.